அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு நாம் இந்த தஃப்சீருடைய பிரயாணத்தில் இருக்கோமா. அதுலேயும் முக்கியமான ஒரு ஆயத்தினுடைய தஃப்சீரில் நம்ம இருக்கோம். இது ஒரு நீண்ட பதிவாக இருந்ததுனால 2ஆம் பகுதியில் நாம் இருக்கோமா. முதல் பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புக்களை பார்த்தோம்மா. இப்போ அந்த சோதனைகளை பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு மக்களுக்கெல்லாம் தலைவனாகக்கூடிய ஒரு பதவியை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறத நம்மளை அறிமுகப்படுத்தினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அந்த சோதனைகள் என்னென்ன கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மனித இனத்தை ஹலீஃபத்துல்லாவா ஆக்குன அல்லாஹ், அவனுடைய பிரதிநிதிகளை ஆக்குன அல்லாஹு தஆலா ஹலீலுல்லா தன்னுடைய நண்பர் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான தகுதியை நம்முடைய அன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். மாஷா அல்லாஹ். வாழ்க்கைங்கிறது போராட்டம் தாம்மா. போராட்டங்கள் அப்படிங்கிறது இல்லாம கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியாது. எப்படி கடல்ல நீரோட்டங்கள் தொடர்ந்து வருதோ அது மாதிரிதான் போராட்டங்கள். இன்னமகள் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பமும் துன்பத்தோடு இன்பம் கலந்துதான் இருக்கு. துன்பம் இல்லாமல் வெறும் இன்பம் மட்டும் கிடையாது, இன்பம் இல்லாமல் வெறும் துன்பம் மட்டும் கிடையாதுமா. இன்னமகள் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தோடு இன்பம் கலந்திருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை களன். சோதனை எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்குமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஈமான் கொண்ட அடியானுக்கு முள் குத்தினால் கூட அதனால் அதை பொறுமையோடு அவன் இதில் இருக்கும் பொழுது அதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை. முள் குத்தினக்கூடிய சோதனை சந்திச்சா கூட அதுல சில நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கத்தான் செய்யறான். ஆனா அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அதுக்கு கட்டுப்படுவது, மார்க்க ரீதியான இறை கட்டளைகளின் பால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக மனித குல வரலாறிலேயே ஒரு மிக அற்புதமான வரலாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிருக்காமா. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அந்த என்னென்ன சோதனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத பத்தி தஃப்சீராளர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை தொடர்படியாக இந்த பகுதியில நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், கால இன்னி நிச்சயமா நான் உங்களை ஆக்கிட்டேன், மனிதர்களுக்கு எல்லாம் இமாமாக ஆக்கிட்டேன். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இந்த இமாமா அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்ரா அஹமது சொல்றாங்கம்மா, 3 விஷயம் சொல்றாங்க. ஹிலாஃபத், இமாமத், ஹிதாயத். ஹிலாஃபத் அப்படிங்கிறது அது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்முல் அஸ்மா எல்லாத்துடைய அறிவையும் கற்றுக் கொடுத்தான். அந்த அறிவு, பெயர்களுடைய அறிவு, அதை கொண்டுதாம்மா இன்னைக்கு விஞ்ஞானம் வளருது, அது இது எல்லாம் வளருதுமா. அதுல இல்முல் மகரிஃபான் ஒரு அறிவு இருக்குது. அது இறைவனை பற்றிய தேட்டம். அது அவங்கள்ட்ட இருக்காது. நீங்க மேற்கத்திய உலகத்துல சொல்ல போனா இறைவனை இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்கள்ட்ட தான் இன்னைக்கு அந்த அறிவு எல்லாமே கொட்டி கிடக்குதுன்னு சொல்றாங்க. கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவங்க தான். யாரும் முஸ்லிம்களா கண்டுபிடிக்கிறாங்க? கன்சியூமர்ஸ் தான் முஸ்லிம்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அங்க ப்ரொடியூஸ் பண்றது, கண்டுபிடிக்கிறது எல்லாமே இன்வென்டர்ஸ்லாம் யாருமா? அவங்க இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ அது எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட எதுமா? இல்முல் அஸ்மா. எல்லா ஞானமும் அதுல அடங்குது. இது தாண்டி இல்முல் மகரிஃபா, ஹிதாயத், இமாமத், வழிகாட்டக்கூடிய தன்மை, இதை எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா. ஹிலாஃபத்துங்கிற சிறப்பை தாண்டி இதுல உங்களுடைய வழி தோன்றல தான் இருக்கும். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் எல்லா மக்களும் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த பின்னாடி அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் மனிதர்களுக்கு தலைவராக இருப்பீங்க. அது உங்களுடைய வழித்தோன்றல்கள்ல தான் இவங்க இந்த நுபுத்துவம், இமாமத், ஹிதாயத் கொடுக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே இங்கதான் இருக்கும். இதுக்குள்ள இருக்கு. இதை தாண்டி போகவே போகாது. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரைக்கும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தாமா. இதை சொல்லும் பொழுது நான் போன பதிவுல பண்ணிருந்தேமா, அவங்களுடைய 3வது மனைவி கதூரா அப்படிங்கிறவங்க மூலமா நபிமார்களுடைய பெயர்கள் அவ்வளவா வரலன்னு சொல்லிட்டு இஸ்ரா அஹமது பதிவு செய்யறாங்க. இவங்களுடைய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்ஹாக் நபி மூலமா தான் பனி இஸ்ராயேல்ல உண்டான அத்தனை நபிமார்களும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த கதூரா அப்படிங்கிற பெண் மூலமாக மிதியான் அப்படிங்கிற வம்சத்துல ஷுஐப் நபி பிறந்திருக்காங்க, ஷுஐப் நபி வந்திருக்காங்க. அப்ப மொத்தத்துல வந்த நபிமார்கள் எல்லாருமே இந்த வம்சத்துல மட்டும்தான் வரணும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நீங்க மனிதர்களுக்கு தலைவராக இருப்பீங்க. அப்போ ஹிலாஃபத் அப்படிங்கறத தாண்டி இமாமத், ஹிதாயத், இது எல்லாம் ஒரு கொண்ட சிறப்பு இவங்களுக்கும் இவங்களுடைய தலைமுறைக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வாழையடி வாழையாக இவங்களுக்கு கொடுத்தா. அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஹிதாயத் முதல்ல ஹிலாஃபத், இமாமத், ஹிதாயத், நுபுவத்.
அப்போ இந்த ஹிலாஃபத்துங்கிறதுல இருந்தா மற்ற அறிவுகள் எல்லாமே, இந்த விஞ்ஞான அறிவு அது எல்லாமே. இந்த இமாமத், ஹிதாயத், நுபுவத் இது 3மே அப்படியே யாருக்கு? இப்ராஹிமுடைய வரலாறுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். இமாமத்னா என்னதுன்னா, இமாமத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. அம்ம ய உம்மு, இந்த வார்த்தைக்கு அம்ம ய உம்மு, இதனுடைய அர்த்தம்னு கசத நோக்கம், நோக்குதல்னு சொல்றாங்கம்மா. என்ன அர்த்தம்னா, ஒரு நோக்கத்துல ஒன்றுபட்ட ஒரு கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போறது. இப்ப பொதுவா நம்ம சொல்றோம்லமா, இமாம்னு பள்ளிவாசல் தொழுக வைக்கக்கூடியவங்கள இமாம்னு சொல்லுவோம். அவங்க எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அவங்கள வழிமுறைப்படுத்தி அவங்க வந்து தலைவரா நின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி இமாமத், இந்த இமாமத் அப்படிங்கிற ஒரு இமாம் அப்படிங்கிற தலைமை பொறுப்பு, இந்த இமாமத், ஹிதாயத், நுபுவத் இது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில அல்லாஹு தஆலா சிறப்பா கொடுத்துட்டான். அவங்கள தலைவராக ஆக்குனதோடய இன்னும் ஒண்ணு சொல்றாங்கம்மா. எப்படின்னா, இந்த டெஸ்ட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அல்லாஹு தஆலா டெஸ்ட் பண்ண, இந்த டெஸ்ட்ல இதுவும் ஒரு டெஸ்ட்ங்கிறாங்க. தலைவரா ஆக்குனது ஒரு டெஸ்ட். தலைவரா ஆகுறது சாதாரணம் இல்லைல்லம்மா. இப்ப நான் ஒரு தலைவரா இருக்கேன்னா அடுத்து எனக்கு என்ன ஆசை வரும்? என் தலைமுறையிலையும் தொடரணும்னு ஆசை வரும். அதெல்லாம் சரியா வரணும். வரணுமா இல்லையாம்மா? இதை நம்ம எல்லாருமே கேட்கிறது. அப்போ உடனே அவங்க பதில் கேட்டாங்களாம், கால வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகள், எனக்கு இந்த பதவியை கொடுத்துட்ட ரஹ்மானே, என்னுடைய சந்ததிகள், மாஷா அல்லாஹ். அதுக்கு அது அந்த வார்த்தையும் ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா. கால வ அன் துர்ரியத்தின்னு கேட்கல, என்னுடைய சந்ததிகளை பற்றின்னு கேட்கல. உன் மின் துர்ரியத்தி. சாதாரண மின் துர்ரியத்தினா என்ன அர்த்தம்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு பகுதி. அவங்களுக்கு தெரியும், நல்லவங்களாவே எல்லாரும் இருக்க மாட்டாங்க, சிக்கல் பண்ணக்கூடியவங்க இருக்கதான் செய்வாங்க, பிரச்சனை பண்ணக்கூடியவங்க வரதான் செய்வாங்க. அதனால என்னுடைய சந்ததியில ஒரு பிரிவுக்கு இந்த இது எனக்கு எனக்கு கொடுத்த இந்த சிறப்பு வேணும், அந்த முழுக்க முழுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. வமின் துர்ரியத்தி, இங்கதான் சொல்றாங்க. அல்ல அன் துர்ரியத்தின்னு கேட்காம வமின் துர்ரியத்தி. வமின் அந்த துர்ரியாங்கிற வார்த்தை இருக்குல்லம்மா, அதுக்குமே என் பிள்ளைகன்னா, இப்ப நானும் என் பிள்ளைகளோட முடியாதுமா. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், வாழையடி வாழையா, தலைமுறை தலைமுறையா இந்த சிறப்பு என்னுடைய சந்ததிக்கும் கூடுயா அல்லாஹ். எனக்கு தலைமை பதவியை நீ கொடுத்திருக்க ரஹ்மானே, அது என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் என் தலைமுறைக்கு வாழையடி வாழையா இது அப்படியே வந்துட்டே இருக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. துர்ரியாங்கிறதுக்கு அதான் அர்த்தம். தலைமுறை தலைமுறையாக இது எனக்கு வேணும் யா அல்லாஹ். என் பிள்ளைகள் அவங்க கேட்டது உண்மையை உணர்ந்துதான் கேட்டிருக்காங்க. மின் துர்ரியத்தி, அல்லாஹ் என் சந்ததிகள்ல இது கொடுத்துறியா ரஹ்மானே. அது அன் துர்ரியத்தின்னு கேட்காம மின் துர்ரியத்தின்னு கேட்டதுலேயே அவங்க நுண்ணறிவு வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், கால லா, அல்லாஹ் கூறுகிறான், லா யனாலு அஹ்தி ஸாலிமீன். படிக்கிறப்பவே இதை பாக்குறதுக்கு ஒரு எதிர்மறை சென்டென்ஸ் மாதிரி தெரியுதாம்மா. அது என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சேராது. கால அல்லாஹ் கூறுகிறான், லா யனாலு சேராது, சேராது அஹ்தி அஹ்தி என்னுடைய வாக்குறுதி அவ்வாலிமீன். அப்பன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சேராதுங்கிறப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், சில பேரை சேரும்னு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ்க்கு போகுது. இல்லை இப்ராஹிமே, உங்களுடைய வழிமுறைகள்ல கண்டிப்பா அநியாயக்காரர்கள் உருவாவாங்க. நான் கொடுக்கும் வாக்குறுதி உங்கள் அநியாயக்காரர்களில் சேராதுன்னா என்ன அர்த்தம்? இதுல உங்களுடைய நல்லவர்களை என்னுடைய வாக்குறுதி சென்று அடைந்து விட்டது, உங்களுடைய தலைமுறையில கண்டிப்பா இவங்கெல்லாம் உருவாவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்துட்டான். மாஷா அல்லாஹ். எவ்வளோ அற்புதமா இருக்குமா, மாஷா அல்லாஹ். அப்படியே பார்க்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கிட்ட இவ்வளவு நாளா நம்ம ஊமையா இந்த குரானை ஆக்கி நம்ம படிச்சிருக்கோமே. ஒவ்வொரு வார்த்தை நபியுடைய பெயர்ல ஆரம்பிச்சு இந்த இபுத்தலாங்கிற சொல்லல இருந்து மின் அன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட எதிதோ நம்ம கிட்ட சொல்ல துடிச்சிருக்குதே நம்ம அதை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அஃபலா இது தப்பரூனல் குரான், குரானை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னாமா, மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிச்சான்னு சொல்றாங்களே, அது என்ன சோதனைகள்னு தப்சீர் சொல்லுது. சோதனைகள் சோதிச்சானா என்னென்ன மாதிரி எல்லாம் சோதிச்சிருக்கான், எத்தனை விதமா இதை நம்ம விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. அவங்க அழகா நிறைவேற்றினாங்க அந்த எல்லா சோதனைகளையுமேம்மா. அதனால 1-2 பாராட்டு கிடையாதுமா. இன்ன இப்ராஹிம கான உம்ம கானித்தல் லில்லாஹி ஜமீஆ வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரல் லி அன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எவ்வளவு அழகா பாராட்டியிருக்கான் பாருங்கம்மா. இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாவிற்கு அடிபணிந்தவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். இணை வைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் அவர் இருந்தார். அவரை அவன் தேர்ந்தெடுத்தான். நேரான வழியில் அவன் செலுத்தினான். இப்ராஹிம் அலிஸ்லாம் யூதராக இருந்ததில்லை, கிறிஸ்துவராக இருந்ததில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா நிறைய விஷயங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள பத்தி சொல்லி காமிக்கிறாமா. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன கட்டளைகளை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பல கட்டளைகள் அப்படின்னு கலிமாத் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மார்க்க விதிமுறைகள், இறை கட்டளைகள், தடைகள், எதை தடை செஞ்சானோ அதை அல்லாஹ் தடை செஞ்சதை செய்யலாம் அவங்க. இது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றினாங்க, முழுமையா கடைபிடிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, புனிதமான கிரியைகள் தான் அல்லாஹ் கட்டளையிட்டா அதை செஞ்சதுதான் இந்த வார்த்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி அறிஞர்கள் வித்தியாசமா சொன்னாலும் எல்லாமே இப்ராஹிம் நபியுடைய அடிபணியும் தன்மையை தான் குறிக்குதுமா. மாஷா அல்லாஹ். உண்மையானது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த கட்டளைகள் என்னன்னா, தூய்மை தொடர்பா சில கட்டளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் பிறப்பிச்சானா. தலைப்பகுதியில பேண வேண்டிய 5 தூய்மைகள் கட்டளையிட்டு இருக்கான். தலையில மேற்கொள்ள வேண்டிய 5 தூய்மைகள்: மீசையை கத்தரிக்கிறது, வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சிந்துறது, பல் துலக்கிறது, தலை சீவிக்கொள்வது. இதெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அதை பேணி கொண்டார்கள். உடல்ல மேற்கொள்ள வேண்டிய 5 தூய்மைகள்: நகங்களை வெட்டுறது, மர்ம உறுப்பை சுற்றியுள்ள முடிகளை எல்லாம் சிரைத்தல், விருத்த சேதனம் செய்தல், அதாவது ஆண்கள் தங்களுடைய ஆண்குறி தோலை அகற்றிக் கொள்ளுதல், அக்குள் முடியை நிறைவேற்றுதல், இயற்கை கடனை அதாவது மலஜலம் கழித்த பின்னாடி கழுவிக்கொள்வது, மலஜலம் பட்டை எடுத்து தண்ணீரால கழுவிக்கொள்வது. இது உடல் சார்ந்த 5 தூய்மைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இயற்கை மரபுகள், மனிதனுக்கு இயற்கை மரபுன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. யாராவது கண்ணுகிட்ட அடிக்க வந்தா தன்னால கண்ணை மூடிக்கிறோம். இதெல்லாம் இயற்கையில நம்ம யாரும் சொல்லி செய்ய வேண்டியது கிடையாது. இயற்கை மரபுகள்னு சில இருக்கு. அந்த மாதிரியான முக்கியமான இயற்கை மரபுகள் நம்ம செய்து கொள்ள வேண்டியது: விருத்த சேதனம் செய்வது, மர்ம உறுப்பின் முடியை களைய சவர கத்தியை உபயோகப்படுத்துவது, மீசையை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடியை அகற்றுவது. இதெல்லாமே சஹீஹ் புகாரில பதிவான ஹதீஸ்மா. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இறை மார்க்கத்தினுடைய விதிமுறைகள் மூலமாக சோதிக்கப்பட்டாங்க. நம்முடைய இஸ்லாம் இருக்குல்லமா, இந்த மார்க்கத்தின் விதிமுறைகள் மூலமாக சோதிக்கப்பட்டாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து நிறைவேற்றினாங்க. சோதிக்கப்பட்டு அதை முழுமையா கடைபிடிச்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறைவன் பல கட்டளைகள் மூலமாக சோதிச்சதை எண்ணி பாருங்க. அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார், அல்லாஹ் கூறியுள்ளான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப படிச்சோம்ல ஆயத்மா, இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம். அப்ப இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேக்குறாங்க, அப்பொழுது நான் எந்த கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சோதிச்சான், எவற்றை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினாங்கன்னு கேட்டாங்களாம். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க எல்லாம் யாருன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்காக துஆ செய்யப்பட்டவர்கள். மாஷா அல்லாஹ். அதுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்தாங்களாம். என்ன தெரியும், இஸ்லாம் மொத்தம் 30 கூறுகள் கொண்டது. அந்த 30 கூறுகள் என்னன்னா, 10 கூறுகள் பராத்துடைய அத்தியாயத்துல, சூரத்து தௌபா பராத் அத்தியாயம்னு சொல்லப்படுதுமா. இதுல 112வது ஆயத்துல வருதுமா. التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون آمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. அதாவது சொர்க்கத்துக்கு உரித்தான் அவர்கள், தௌபா செய்பவர்கள், அல்லாஹ்வே அந்தரங்க சுத்தியாக வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருக்கூ செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், நன்மையை செய்யுமாறு ஏவுபவர்கள், தீமையை விட்டு மக்களை விலக்குபவர்கள், அல்லாஹ் விதித்துள்ள வரம்புகளை பேணி பாதுகாக்கின்றவர்கள், இத்தகைய மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள். இந்த 10 பண்புகள். அப்போ இந்த 10 கூறுகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா. அடுத்து இது மட்டும் இல்லம்மா, இன்னும் இப்ராஹிம் நபி பின்பற்றின இன்னொரு 10 கூறுகள் சூரத்துல் முஃமினூனுடைய அத்தியாயத்துல இடம்பெற்று முதல் 10 வசனங்கள். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم
خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون. இந்த 10 ஆயத்மா. மூமின்கள் தொழுகையை 1,00,000 கொண்டவர்கள், வீணானதை புறக்கணித்தவர்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுபவர்கள், வெட்கத்தலங்களை பேணிக் கொள்பவர்கள், அதுக்கப்புறம் விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்து கொண்டவர்கள், அதுவும் அதுல வரும் வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொண்டவர்கள், தன் அமானிதங்களையும் வாக்குறுதியையும் பேணுபவர்கள், தங்களுடைய இவங்க தான் தொழுகையின் மீது கவனம் உள்ளவர்கள், இத்தகையோர் அனந்தரம் கொள்வார்கள். இது எல்லாத்தையும் இப்ராஹிம் நபி ஃபாலோ பண்ணாங்க. இந்த கட்டளைகளும் இப்ராஹிம் நபி முழுக்க முழுக்க கடைபிடித்ததுன்னு சொல்றாங்க. இப்ராஹிம் நபி ஃபாலோ பண்ணாங்க. இந்த கட்டளைகளும் இப்ராஹிம் நபி முழுக்க முழுக்க கடைபிடித்ததுன்னு சொல்றாங்க. 2வது, அடுத்த 10 கூறுகள் அல் அஹ்ஸாப்ல வரக்கூடியதுமா. 35வது ஆயத்மா. அஹ்ஸாப்ல 35வது ஆயத். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. முஃமினான ஆண்கள் முஸ்லிமான், முஃமினாக இருப்பது, முஸ்லிமாக இருப்பது, மாஷா அல்லாஹ், முஸ்லிமாக இருப்பது, மூமினாக இருப்பது, வழிபட்டு இருப்பது, வழிபடக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை பேசக்கூடிய தன்மை, பொறுமையுள்ள தன்மை, அல்லாஹ்விற்கு அஞ்சி நடப்பது, தர்மம் செய்வது, நோன்பு வைப்பது, மறைவு கற்பை பாதுகாத்து கொள்வது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வது, 10 பண்புகள்மா. இது இந்த 10 பண்புகள், இதுல சொல்லப்பட்ட இந்த 10 கூறுகள் மொத்தம் 30 விஷயங்கள்மா. அதாவது தௌபா சூரால இருக்கக்கூடிய 112வது ஆயத், 9வது அத்தியாயம் 112வது. அதுக்கு அடுத்தது அல் முஃமினூன்ல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல கது அஃப்லஹன்ல தொடங்கி ஒரு 10 ஆயத்துக்கள். அடுத்தது அஹ்ஸாப்ல வரக்கூடிய 35வது வசனத்துல இடைப்பட்டிருக்கக்கூடிய 10 பண்புகள். இது எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முழுமையாக நிறைவேற்றினாங்க. அதனால அவங்களுக்கு நரக விடுதலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்கம்மா. இன்னொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒவ்வொன்னா பிரிச்சு சொல்றாங்கம்மா. நம்பர் 1 தனிமை. இது ரொம்ப கொடுமையானது தானம்மா. பெத்த தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு தன் சமுதாயத்தை பத்தி ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படுறது ரொம்ப பெரிய கொடுமம்மா. எதுக்காகனா அல்லாஹ்வை பற்றி அவங்க ஏகத்துவத்தை எடுத்துரைச்சதுக்காக. முதல்ல தனிமை என்ற சோதனையில் வாட்டப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த பொழுது அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாமே சர்வாதிகாரியான அரசனோடு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அடுத்து பொறுமை. உயிரோடு எரித்து கொன்றுவிடக்கூடிய உத்தரவு வந்த பொழுதும் பொறுமையோடவே இருந்தாங்கம்மா. தூக்கி வீசி எறியப்பட்ட நேரத்துல கூட அந்த பேர் ஆபத்தை ஏற்று சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்க. நாடு துறப்பது. நம்ரூது நாட்டை விட்டு போன்னு உத்தரவு போட்ட உடனே அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அடுத்தது 4வதுமா நாடு துறப்பது. 5வது தயால குணம். மாஷா அல்லாஹ், விருந்தாளிகளை உபசரிங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்டதுக்காக அவ்வளவு அழகா உடலாலும் பொருளாலும் அதற்காக உழைச்சு உபசரிச்சாங்க. 6வது தியாகம். தன்னுடைய புதல்வரை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுதும் அதை அறுப்பதற்கு துணிந்தாங்க. இப்படி வந்த எல்லா சோதனைகளையும் விட்டும் அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுனால அந்த சோதனைகளை எல்லாத்தையும் விட்டும் அல்லாஹ் காப்பாத்தி, நீர் எனக்கு அடி அடி அஸ்லிம், இது படிப்போமா இல்லை, அடிபணி என்று கூறிய பொழுது நான் அகிலத்தின் ரப்புக்கு அடிபணிந்தேன் என்று அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல சொல்லுவாங்கம்மா. قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. அடிபணி என்று கூறிய பொழுது அடுத்த யோசனை செய்யலாமா வேணாமா, செகண்ட் தாட் நோ வே, உடனே அடிபணிச்சாங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி பாராட்டிட்டான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
இன்னொரு அழகான விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்குமா. ரஃபியக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள 5 விஷயங்கள கொண்டு சோதிச்சான். முதல் விஷயம் நான் முதல்லே சொன்ன மாரிமா, இதுவே ஒரு சோதனை. இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, மக்களுக்கு தலைவராக ஆக்கியிருக்கேன்னு அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, அதுவே ஒரு சோதனை. 2வது சோதனை, வ இத் ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாஸ், இந்த ஆலயத்தை ஒன்று கூடும் இடமாகவும் அது அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஏற்படுத்தியதை எண்ணி பாருங்கள். வ இத் ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னா, அது 2வது சோதனையா. ஏன்னா அந்த பொறுப்பையும் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி மூலமா தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் 3வது சோதனை வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கண்ணியம் வர வர அதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுங்கிறாங்கம்மா அவங்க. அடுத்தது 3வது சோதனை. 4வது சோதனை என்ன சொல்றாங்கம்மா, அ வாஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில, இப்ராஹிம் கிட்ட இஸ்மாயில் கிட்டயும் நாங்க உறுதிமொழி வாங்கினேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுவும் ஒரு சோதனை. அது இது யர்ஃபக இப்ராஹிமுல் கவாயித வ கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயிலும் இதை உயர்த்தி கட்டுனாங்க, அந்த பணியை முடிச்சாங்க பார்த்தீங்களா. 5 சோதனை, 5மே இதே ருக்குலே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த வசனங்கள் மூலமாகத்தான் சோதிக்கப்பட்டாங்க, இந்த கட்டளைகள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உலகத்துல உள்ள மனிதர்களே முதலாக நகங்களை கத்தரித்து கொண்டாங்களாமா. முதலாக மீசையை கத்திரிச்சவங்களும் அவங்க தான். முதலாக முடி நரைச்சு போனவங்களும் அவங்க தானா. முதல்ல நரமுடிய பார்த்தோன்னா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களாம், இறைவா இது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இது கம்பீரத்தின் அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்படியானால் யா அல்லாஹ் எனக்கு மென்மேலும் கம்பீரத்தை அதிகப்படுத்துவாயாகன்னு சொன்னாங்களாம். நான் கற்பனை பண்ணி பாருங்கம்மா, அப்ப எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாஷா அல்லாஹ். அபு ஜாஃபர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையாக அமைந்த கட்டளைகள் எல்லாமாவும் இருக்கலாம். நம்ம பிரிச்சு பிரிச்சு படித்தோம். குர்ஆன்ல இருக்க அந்த 30 விஷயங்கள்னு பார்த்தோம். அப்புறம் தனிமை, பொறுமை, நாடு துறப்பு, தயால குணம், தியாகம் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ரஃபியக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன இந்த 5 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்மா. கட்டளைகள்னு பார்த்தோம். அவங்களுக்கு உடல் ரீதியாக, முகத்துக்கு, உடலுக்கு சொன்ன கட்டளைகள்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களாமா. இந்த மாதிரியான கட்டளைகளா பார்த்தோம். எதுவாக இருந்தாலும் இது எல்லாமாகவும் இருக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே வந்து அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. இன்னதுதான் தனிப்பட்டு சொல்ல முடியாது கூட ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு விளங்குது. அவங்க வெற்றி அடைஞ்சாங்க எல்லாத்துலயுமே. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தலைவரா ஆக்குனப்போ இப்னு கத்தீர் ஆசிரியர் சொல்றாங்க, என்னுடைய வழித்தோன்றல்களும் தலைவராகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ மாஷா அல்லாஹ், வழித்தோன்றல்கள் மேல அவங்க எப்படி துஆ கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர்ந்து கொள்ள முடியுதுமா. மாஷா அல்லாஹ். கண்டிப்பா அவங்க வழித்தோன்றல்கள் தான் யாரும்மா? மக்கால இருந்த குறைஷிகளும் அவங்க வழித்தோன்றல்கள் தான். மதீனால இருந்த அந்த யூதர்கள் எல்லாருமே துன்பங்கள் குடுத்தாங்க. இப்படியெல்லாம் வருவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையாம்மா? அநியாயக்காரர்கள் வருவாங்க. அவங்களுக்கு இந்த வாக்குறுதிகள் சேராதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். எப்படி இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் அனுப்பிச்ச எல்லா இறை தூதர்கள் சொல்லப்பட்டா பனி இஸ்ராயேல் விஷயத்துல ஒரு தூதர் கொல்லப்பட்டால் கூட உடனே இன்னொருத்தருக்கு நபித்துவம் கொடுக்கப்படும். அப்படிதான் அவங்களுக்கு அல்லாஹ் குடுத்துட்டு இருந்தான். அவங்களுக்கு பின்னாடி வந்த எல்லா வேதங்களும் அவங்க வழித்தோன்றல்களுக்கு தான் கிடைச்சுச்சு. தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் குடுக்குறாங்கம்மா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அநீதி இழைப்போரை மறுமையில சேராது. ஆனா இந்த உலகத்துல சில நியாமத்துக்கள் அநீதி இழைக்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்குது. நம்மளே பார்க்கிறோம் தானம்மா. அவங்க அதன் மூலமாக நல்லா உண்டு நிம்மதியாக வாழ்க்கைய கழிக்கிறாங்க. அப்போ இந்த மாரி உலகத்துல சில விஷயங்கள் குடுத்துறலாம். ஆனா மறுமை நாள்ல கண்டிப்பா அநீதி இழைப்போருக்கு கிடைக்காதுங்கிற அர்த்தத்த நம்ம இதுல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததிகள்ல தான் வேதங்கள் கொடுக்கப்படுதுங்கிறத அல்லாஹ் வந்து குர்ஆன் ஆயத்திலயும் உறுதிப்படுத்தியிருக்காம்மா. வலக்கத் ஆத்தைனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் கொடுத்தோம்னு சொல்லி அவர்களுடைய வழித்தோன்றல்களில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில். அப்போ இந்த ஆயத் மூலமாக அவங்க வழித்தோன்றல்கள்ல தான் இந்த நுபுத்துவம் நான் சொன்ன மாரி இமாமத், ஹிதாயத், நுபுவத் 3 சிறப்புகளும் அவங்க வழித்தோன்றல்கள்ல தான் கிடைச்சுச்சு. மாஷா அல்லாஹ். ஆனா அதே நேரத்துல அந்த சிறப்பு அநீதியாளர்களுக்கு கிடைக்காதுங்கிறத எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான். இப்னு குவைஸ் மின்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு அநீதியாளர் ஆட்சி பிரதிநிதியாகவோ, நீதிபதியாகவோ, மார்க்க தீர்ப்பு வழங்குபவராகவோ, சாட்சி கூறுபவராகவோ, அறிவிப்பாளராகவோ இருப்பதற்கு தகுதியானவர் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துக்கு விளக்கம் குடுக்குறாங்கம்மா. நன்மையை தவிர வேற எதுலயுமே கட்டுப்படக்கூடாது.
நல்லவருக்கு மட்டுமே பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். நன்மையை தவிர வேற எதுக்கும் தலைவருக்கு தீமையை ஒரு தலைவருக்கு வந்து கண்டிப்பா செய்யணும்னு கட்டளையிட்டா அதை கட்டுப்படக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்கம்மா. வாக்குறுதி அல்லாஹ் என்னுடைய வாக்குறுதி தீயவர்களை சேராதுன்னு இந்த இடத்துல சொல்றது எதை குறிக்கும்னு சொல்றாங்கன்னா, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அவன் வழங்கக்கூடிய நபித்துவத்தை குறிக்கும். ஒருபோது நபித்துவம் வந்து யாருக்கு சேராது? அநியாயக்காரர்களை போய் சேராது. நபியாக அல்லாஹ் ஒருத்தர் செலக்ட் பண்றான்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அற்புதமான குணங்கள் கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அது அநீதியார்களை சேராதுன்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் இந்த ஆயத்தை படிக்கிறேம்மா. ஏன்னா இது வந்து ஒரு மனித குலத்துல ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சொல்லக்கூடிய அதே நேரத்துல தான் படைத்த ஒரு மனிதரை இறைவன் தன் நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான்னா அது எவ்வளவு பெரிய அற்புதமான மனிதராக அவங்க இருக்க முடியும். அவங்க அத்தனைக்கும் நமக்கு ரொம்ப நெருங்கிய நம்முடைய மார்க்க தந்தையாக இருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய துவாவின் பலன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களுடைய உழைப்பின் பலன் தான் நாமெல்லாம் இன்னைக்கு ஈமான் அனுபவிக்கிறோம். அப்போ இதுல சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு முழுக்க தகுதி படைத்தவர்கள் நாமளா தான் இருக்கோம்மா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை இன்னொரு தடவை ஓதி நான் இந்த பகுதியை நிறைவு செய்றேம்மா. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِي الظَّالِمِينَ. இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப் பாருங்கள். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார். அதனால் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். என்னுடைய வழித்தோன்றல்களிலும் தலைவரை உருவாக்குவாயாக என்று அவர் கோரினார். அதற்கு ஆம், அப்படியே செய்கிறேன். ஆனால் எனது வாக்குறுதி உம்முடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி இன்னும் இனிமையான பகுதிமா. மக்களுடைய மனங்களெல்லாம் எதை நோக்கி கட்டப்பட்டிருக்கிறவோ, பாசத்தினாலும் ஆர்வத்தாலும் கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த ஒரு பகுதி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஃபி அமானில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.